செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபரை பதவி விலக கோரும் கோரிக்கைகள் தீவிரம். அரச தலைவர் அனுரவும் பதவி விலக அறிவுறுத்துவதாக தகவல். பிப்ரவரி 4 கருத்த கொடி ஏற்றிய தமிழர்களை கைது செய்ய சிங்கள இனவாதிகள் அழுத்தம். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை பிடிக்குமாறு சரத் வீரசேகர வன்மம். ஆட்சியின் முடிவுக்கிடையில் மலையக மக்களுக்கு தீர்வு என்கிறது தேசிய மக்கள் சக்தி. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீதான அரசின் விமர்சனத்துக்கு ஜீவன் பதிலடி. ரஷ்யாவில் அதிகளவில் இரகசியமாக செயற்படும் ஸ்ரீலங்கா கூலிப்படை துருப்புக்கள். இதுவரை 59 பேர் பலி என்பதை ஒத்துக்கொண்ட அனுர அரசாங்கம். பிரித்தானியாவில் பதிவிட அனுமதி மற்றும் குடியுரிமை விதிகளை இருக்க கோரும் எதிர்க்கட்சி. பதிவிட உரிமைக்கு 10 ஆண்டு காத்திருப்பு வேண்டுமாம். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் மீதான டொனால்ட் டிரம்பின் தடைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்ப்பு. நீதி வழங்கும் பணிகள் தொடரும் என நீதிமன்ற கட்டமைப்பு உறுதி. தொடர்வன விரிவான செய்திகள். மூத்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கு பரிந்துரை செய்த விடயத்தில் சர்ச்சையில் சிக்கியுள்ள சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரியுள்ளதாக கொழும்பை மையப்படுத்தி செய்திகள் வெளியாகியுள்ளன. சட்டமா அதிபர் பதவியிலிருந்து விலகாத பட்சத்தில் அவரை அந்த பதவியிலிருந்து விலக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி கூறியதாக காணொலி செய்தி ஒன்று கொழும்பில் வெளியாகியுள்ளது. சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் 3 பிரதிவாதிகளை விடுதலை செய்யுமாறு சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க விடுத்த பரிந்துரையின் தொடர்பில் சமூகத்தில் விவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த விடயம் குறித்து சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவை அழைத்து ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளதுடன் இதன்போது தமது பரிந்துரைக்கான காரணங்களை பாரிந்த ரணசிங்க விளக்கியதாகவும் காணொலி செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் பதவியிலிருந்து அடுத்து வரும் சில நாட்களுக்குள் பாரிந்த ரணசிங்க விலக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மூத்த அதிகாரிகளை ஜனாதிபதியின் செயலகத்திற்கு நேற்று அழைத்து கலந்துரையாடியதை அடுத்து ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. அவ்வாறு பதவி விலகாத பட்சத்தில் குற்றவியல் பிரேரணையை கொண்டு வந்து சட்டமா அதிபரை பதவி நீக்குவதற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல வருடங்களாக இந்த கொலை வழக்கை விசாரணை செய்து ஒரே தடவையில் சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கு சட்டமா அதிபர் மேற்கொண்ட தீர்மானமானது திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் என்று கருத்து வெளியாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. தம்மை தொடர்ந்து வந்த உந்துருளியின் இலக்கங்கள் உட்பட பல்வேறு குறிப்புகள் எழுதப்பட்ட லசந்த விக்ரமதுங்கவின் குறிப்பு காணாமலாக்கப்பட்டுள்ள போதிலும் அதன் பிரதிகள் இருந்தால் அதில் உள்ள விடயங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் குறித்த காணொலி செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கு சட்டமா அதிபர் மேற்கொண்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊடகவியலாளர்கள், சட்டத்திறனிகள், குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் நேற்று சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை விடுதலை செய்யுமாறு ஸ்ரீலங்கா சட்டமா அதிபர் பரிந்துரை முன்வைத்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் சட்டமா அதிபரை பதவி விலகுமாறு அரசியல் தலைவர்கள் அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றனர். இவ்வாறான சூழலில் அரசியல் கைதிகளின் விடுதலையை தாமதப்படுத்தும் சட்டமா அதிபர் எவ்வாறு கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்ய பரிந்துரை முன்வைப்பார் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இந்த அழுத்தம் காரணமாக தான் வேறு வழி இல்லாமல் சட்டவாதிகளை அழைத்து பேசியிருக்கின்றார். சட்டவாதிபர் உடனடியாக பதவி விலக்கப்பட வேண்டும் என்று கேட்க விரும்புகிறேன். நேற்று அங்கே இருந்தார் சொல்லியிருப்பேன், சொன்னாங்க தெரியும், நான் சொல்றேன் நடந்திருக்கணும். அது மட்டுமல்ல, சட்டமாதிபர் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அரசாங்கம் இத்தகைய உதவியாளர்கள் மீது கொலை குற்றச்சாட்டு சாட்டப்பட்டவர்கள், அந்த கொலை குற்றங்கள் அது மட்டுமல்ல, சிவராம் மற்றும் பலர் இருக்கிறார்கள். அதே போல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், நடராஜ் ரவிராஜ் போன்றவர் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். எல்லா கொலை கண்டுபிடிப்பதை சொல்லி வந்தார்கள். ஆக அவர்கள் செய்ய வேண்டும். அதை செய்யாமல் குற்றம் சாட்டுபவர்கள் விடுதலை செய்வது என்பது எடுக்க முடியாது. அண்டர் கவர்மெண்ட் சந்தேகம் வருகிறது எங்களுக்கு. ஆகவே ஏனென்றால் சட்டவாதிபர் திணைக்களம், போலீஸ் திணைக்களம், நீதிமன்றம் இது மூன்று சேர்ந்தால்தான் குற்றவாளி தண்டனை வழங்கலாம். போலீஸ் விசாரிக்க வேண்டும், விசாரித்து தகவல்களை சட்டவாதிபர்களுக்கு வழங்க வேண்டும். சட்டவாதி திணைக்களம் குற்றப்பத்திரிகை செய்து நீதிமன்றத்தில் வழங்க வேண்டும். அப்படித்தான் நீதி செயல்படும். அது முறை. அது முதலேயே அந்த குற்றச்சாட்டப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் பிழை. ஆக அவரை வெளியேற்ற வேண்டும். உடனடியாக நேற்று வெளியேற்றி இருந்தால் நாங்கள் அடுத்த பார்லிமெண்டத்தில் கொடுத்தோம், வெளியே கொடுத்தோம் என்ற காரணத்தினாலே என்ற அவர்களுக்கு கிரெடிட் போய்விடும் என்று அனுரகுமார சகோதரர் நினைத்தார், தெரியவில்லை. ஆனாலும் கூட இந்த சட்டவாதிபரை வெளியேற்றே ஆக வேண்டும். நியாயமானது. அது மட்டுமல்ல, சட்டவாதிபர் பேர் என்ன பாரு, இந்த ரணசிங்க. ஏதோ ஒரு சிங்கம் பரவாயில்லை, எல்லாம் சிங்கம் தான் இங்கே இருக்குது, வேற புலி இல்லையே, சிங்கம் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆகவே என்னன்னா சொல்ல விரும்புகிறேன், ஆண்டாண்டு காலமாக நீண்ட காலமாக சிறைகளில் அரசியல் கைதிகளாக தமிழ் கைதிகள் இருக்கிறார்கள். அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை வாபஸ் வாங்கி நடவடிக்கை எடுத்து விடுவிக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இந்த அரசாங்கம் சொன்ன செய்ய வேண்டிய துறை தான் சட்டவாதி திணைக்களம். அவர்களை விடுவிக்க முடியாது. லசாந்த சகோதரரின் கொலை குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய உதவியாக கூறிய குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நபர்களை சுலபமாக விடுவிக்கிறீர்கள். பிழைத்தார் இது. லசந்தவின் குற்றச்சாட்டு இருப்பவர்களை சுலபமாக விடுவிக்கிறீர்கள். ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது. இது என்ன? இது வெறுமனே சட்டவாதி திணைக்களத்தின் மீது குற்றச்சாட்டு விரும்பவில்லை, அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே செய்ய வேண்டும். ஆகவே தமிழர்களுக்கு பாரபட்சம் காட்டும் செயல்பாடுகள் இது ஒன்று நினைக்கிறேன். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தின் போது யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருந்த ஸ்ரீலங்காவின் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி மாணவர்களினால் ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் என கடும்போக்கு பேரினவாத முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தேசிய கொடி இறக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்யுமாறும் அவர் அரசாங்கத்திடம் கோரியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்றப்பட்டிருந்த ஸ்ரீலங்காவின் தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருந்தது. ஈழத் தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்துடன் பிரிக்க முடியாத தொடர்பை கொண்ட யாழ் பல்கலைக்கழகத்தில் பயிலும் தமிழ் மாணவர்கள் இதனை செய்திருந்தனர். இந்த சம்பவத்தை தற்போது கையில் எடுத்துள்ள கடும்போக்கு பேரினவாத முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இனவாதத்தை பரப்பும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார். தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டமைக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான சட்ட நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் நாட்டுக்கு ஏற்படும் அவமரியாதை மாத்திரமல்ல, ஆங்கிலேயர்களிடமிருந்து நாட்டை மீட்பதற்காகவும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் போராடிய இராணுவ வீரர்களுக்கு செய்யும் அகௌரவமாகும் எனவும் அவர் கூறினார். தீய எண்ணம் கொண்டவர்களால் மாத்திரமே இவ்வாறு நடந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். யாழ்ப்பாணத்திற்கு அண்மையில் பயணம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி தெற்கில் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த நிலையில் வடக்கில் மாத்திரம் கருப்பு கொடி ஏற்றுவது தெற்கில் உள்ள மக்களின் உணர்வை தூண்டுவதாக அமையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் யாழ் பல்கலைக்கழகம் ஏனைய பல்கலைக்கழகங்களைப் போன்று இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இவ்வாறு செயற்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய இராணுவத்தில் கூலிப்படைகளாக இணைந்து கொண்டு 59 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு ரஷ்ய தூதரக தகவல்களை அடிப்படையாக கொண்டு பதிலளித்த போதே வெளிவிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள 554 இலங்கையர்கள் உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 59 இலங்கையர்கள் யுத்தத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா தூதரக அதிகாரிகள் இந்த மரணத்தை உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் இலங்கையர்கள் தொடர்பான மேல்திக தகவல்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தில் ஈடுபட்டுள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதுடன் இந்த விடயம் தொடர்பில் ரஷ்ய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் விஜித ஹேரத் தெரிவித்தார். எவரையும் ரஷ்யா பலவந்தமாக சேர்த்துக் கொண்டமைக்கான ஆதாரங்கள் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
புலம்பிய நாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கான பிறப்பு, இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களின் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகள் அவர்கள் வசிக்கும் நாடுகளின் தூதரகத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளும் வகையில் விசேட செயற்திட்டம் ஒன்றை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. எண்ணியல் மாற்ற திட்டத்தின் கீழ் இதற்கான வேலைத்திட்டம் இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்ணியல் மயமாக்கல் இலங்கையை புதிய நிலைக்கு உயர்த்தும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் டிஜிட்டல் எனப்படும் சமூகத்தை நோக்கி நாட்டை நகர்த்தும் வேலை திட்டத்தின் ஊடாக 3 பிரதான எண்ணியல் வசதிகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து இன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி அரசு எண்ணியல் கொடுப்பனவு தளம் ஒன்றை உருவாக்குதல், ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பிரதேச செயலக மட்டத்திற்கு கொண்டு செல்லல், தூதரகங்களிலிருந்து பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை மென்பொருள் மூலம் பெற்றுக்கொள்ளல் ஆகிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எண்ணியல் பொருளாதார அமைச்சு, ICTA நிறுவனம் மற்றும் லங்காபே ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுடன் கொடுப்பனவு முறையின் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை உறுதி செய்ய மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு எண்ணியல் கொடுப்பனவு மென்பொருள் மூலம் ஆரம்ப கட்டமாக 16 அரசு நிறுவனங்களின் அனைத்து விதமான கொடுப்பனவுகளை செய்ய முடியும் என்பதுடன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் மேலும் 30 அரசு நிறுவனங்களில் இந்த மென்பொருள்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் சகல அரசு நிறுவனங்களையும் இதனுடன் இணைக்க எதிர்பார்க்கப்படுவதுடன் ஏற்கனவே 12 அரசு மற்றும் தனியார் வங்கிகள் இதில் இணைந்துள்ளன. இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க, தொழில்நுட்பம் மற்றும் அறிவியலினால் ஏற்படும் முன்னேற்றங்கள் மக்களின் வாழ்வை இலகுவாக்குவதாகவும் இதன் மூலம் வினைத்திறனான, தரமான மற்றும் விரயம் குறைந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பத்தின் வெற்றிகளின் காரணமாகவே உலக வரலாற்றில் படிப்படியாக முன்னேற்றம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி, மனித நாகரிகத்தை ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்த விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் புதிய கண்டுபிடிப்புகள் என்பன செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நிதியத்தின் பணிகள் இதுவரை காலமும் கொழும்பில் இருந்தே செயற்படுத்தப்படுவதாகவும் அதனால் தூர பிரதேசங்களில் உள்ள பிரஜைகள் பல சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அவர், இன்று முதல் பிரதேச செயலக மட்டத்தில் குறித்த முறையை செயற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நீண்ட காலத்திற்கு முன்னரே இவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் சரியான நேரத்தில் தீர்மானங்கள் எடுக்கப்படாமையினால் மக்களின் வாழ்க்கையும் நாட்டின் பொருளாதாரமும் பின்னடைந்து காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் இன்றைய தினம் எண்ணியல் மயமாக்கல் மூலமாக நகரமும் கிராமமும் ஒன்றிணைந்துள்ளதால் கிராமிய வறுமையை ஒழிப்பதற்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் எண்ணியல் மயமாக்கல் மிகவும் அவசியமானது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை தற்போதைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு உயர்த்தும் ஒரே வழி எண்ணியல் மயமாக்கல் எனவும் அதனால் மக்களின் தேவைகளை எந்தவிதமான அழுத்தம் மற்றும் அலைச்சலின்றி நிறைவேற்ற முடியும் எனவும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இயந்திரமயமான வாழ்க்கை முறையினால் நாட்டு மக்கள் பண்பாட்டு ரீதியிலான வாழ்க்கையை இழந்துள்ளதாகவும் பண்பாட்டு வாழ்வை உருவாக்கிக் கொள்ள எண்ணியல் மயமாக்கல் வசதியாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இந்த திட்டம் வெற்றியடைய வேண்டும் என்றும் எண்ணியல் அடையாள அட்டை இதன் முக்கிய திருப்பு முனையாக அமையும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மாற்றங்கள் மிக விரைவாக செயற்பட வேண்டும் என்றும் வெளிப்படைத்தன்மை, வினைத்திறன், கிராமத்திற்கும் நகரத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து எண்ணியல் மயமாக்கல் என்பன எமது நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்தும் எனவும் அதற்காக அரசாங்கம் என்ற வகையில் நாம் கடுமையாக பாடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரதேச செயலக மட்டத்தில் ஜனாதிபதி நிதியத்தை செயல்படுத்தும் நடவடிக்கை இதன்போது ஆரம்பிக்கப்பட்டதுடன் அடையாள ரீதியாக இணையதளத்தில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. புதிய எண்ணியல் மாற்ற திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகளை இலங்கையர்கள் தாம் வசிக்கும் நாடுகளின் தூதரகத்திலிருந்து பெற வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதன் ஆரம்ப கட்டமாக தென்கொரியாவில் வசிக்கும் இலங்கையர் ஒருவருக்கு இணையவழி ஊடாக பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்களுக்கான பிறப்பு, இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களின் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகள் அவர்கள் வசிக்கும் நாடுகளின் தூதரகத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளமை மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை வழங்க உள்ளதாக ஜப்பானின் நிப்போன் மன்றத்தின் தலைவர் ஜோகே சசகாவா தெரிவித்துள்ளார். அதே நேரம் மாற்றுத்திறனாளி சமூகத்தின்
நலனை மேம்படுத்துவதற்கும் பங்களிப்பு ஆற்றவுள்ளதாக அவர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடனான சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் ஜப்பானின் நிப்போன் மன்றத்தின் தலைவர் ஜோகை சசகாவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கையின் கிராமப்புற வறுமையை ஒழிப்பது அரசாங்கத்தின் முன்னுரிமையான பணி என்றும் அந்த திட்டத்திற்கு ஏற்ப கல்வியை மேம்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மக்களின் சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்துவதற்கும் மாற்றுத்திறனாளி சமூகத்தின் நலனை மேம்படுத்துவதற்கும் பங்களிப்பதாக நிப்போன் மன்றத்தின் தலைவர் ஜோகை சசகாவா இதன்போது தெரிவித்தார். குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கு ஆதரவை வழங்க தமது அமைப்பு எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நாட்டின் கிராமப்புற மக்களிடையே வறுமையை ஒழிப்பதற்காக ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கம் மேற்கொள்ளும் வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக விசேட திட்டங்களை தொடங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் இதன்போது கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் பலப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைந்திருக்கும் திஸ்ஸ விகாரை தமிழர்களின் காணிகளை திட்டமிட்டு ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை மீண்டும் அவர்களுக்கே வழங்க வேண்டுமெனவும் நைனாதீவு நாக விகாரையின் விகாராதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் அமைந்துள்ள சிங்கள ஆட்சி முறை மீது தனக்கு நம்பிக்கை இல்லை எனவும் ஐபிசி தமிழின் அகலங்க நிகழ்ச்சிக்கு வழங்கிய விசேட செவ்வியில் தெரிவித்துள்ளார். நாகவிகாரை உங்களுக்கு தெரியும். நாகவிகாரை விட்டு அடுத்த முழு கோவிலும் நைனாதியோடு சேர்ந்தது. வேற ஒருத்தருக்கும் அதுக்கு உரிமை கூறாது. உரிமை கூறுறதுன்னா நான் மட்டும்தான் திஸ்ஸவிகாரைக்கு உரிமை கூறுவணும். அப்ப இப்ப திஸ்ஸவிகாரை பிரச்சனை இப்ப இருக்கிற சாமி பெரிய சாமி இல்லையாங்க. அவர் நாங்க நிப்பாட்டின சாமி தான் அவர் ஆமியோடு சேர்ந்துதான் இந்த வேலையில எல்லாம் செய்து. முதலேயும் அப்படி இருந்தது. இப்ப நேரத்தில் அவருக்கு மேலாதுன்னு எனக்கு தான் பண்ணிருக்கு பௌத்த சாத்தனை இதுல. அப்ப இந்த சாமி இருந்து அப்ப நாங்க புறாவு இதுல இது முந்தி ராணுவர் இருந்தது. இந்த அந்த ஏரியாவில் ராணுவர் தான் இருந்தது. ராணுவர் இந்த கோவில் ஏரியாவிலிருந்து போனவங்க புறா இந்த சாமி தான் திருப்பி வேணும்னு சொல்லி ராணுவர் வேணும்னு அதில் போட்டார். அது இப்ப கிட்டடி போட்டு அதை இந்த பாராளுமன்றத்துல எல்லாம் கழிச்ச இதுகள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. அப்ப இவர் தான் இப்ப அந்த ஆமியை பிடிச்சி செய்தார். எல்லாரும் தெரியும் கட்டேக்கு தெரிய இங்க இருக்கிற மினிஸ்டர் மேருக்கு நாங்க டெலிபோன் பண்ணி சொன்னோம் இப்படி நடக்குது இதை நிப்பாரு சொல்லி இந்த சரியான இடத்துல இது கட்டுறது புலியான இடத்துல தான் இப்ப கட்டுறது சனத்திட்ட காணியில தான் கட்டுறது அதை நிப்பாரு சொல்லி அது எங்கள்கிட்ட கோவில் அதுல கட்டையில தானே அந்த இடத்துல கட்டையாம இது செய்த புறா எங்கட பெயர் போட்டு திஸ்ஸவிகாரை என்ன பெயர் போட்டு பௌத்த சாசன இதுல காசு எடுத்தவங்க அந்த மடம் கட்டுறதுக்கு மடம் கட்டினது பௌத்த சாசன இதுல நாங்க இந்த எங்கட கோவிலுக்கு பாஸ் பண்ண காசு தான் அவன் எடுத்தாரு. அதுக்கு எல்லாம் எழுதி விட்டது இப்படி திஸ்ஸவிகாரைக்கு இந்த ஒரு மடம் ஒன்று கட்டணும் சாய் மேருக்கு இருக்கிறதுக்கு. அப்ப அது திஸ்ஸவிகாரை இடத்துல கட்டாம இந்த சனத்திட்ட காலையில தான் இது கட்டப்படுது. அப்ப எனக்கு வழக்கு போடலாம் அதுக்கு பௌத்த சாதனை இதுக்கு புத்த சாதனை இதுக்கு வழக்கத்தோடு இல்லை. அதுதான் நான் இப்ப அவையோட கதை தீர்க்க இப்படி என்ன இது சரியா தீர்க்காடி நான் வழக்கு போடும் அதுக்கு. இப்ப திஸ்ஸவிகாரைன்னு சொல்லி அவனும் திஸ்ஸவிகாரைன்னு சொல்றாரு. எந்த காணி கொடுத்து எனக்கு அந்த முடி இருக்கிற நாம உடைக்க கூடாது. உடைக்க இயலாது. உடைச்சாது வேற பிரச்சனை வரும். அப்ப உங்களுக்கு இப்ப இந்த அரசாங்கம் இருக்கேக்குதான் இது செய்யணும். அது நான் நினைக்க இதை செய்யணும் என்ன இது இருக்கேக்கு செய்தாதான் நல்லது. மலையக மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்திற்குள் இலங்கையின் முழுமையான பிரஜைகளாக மாறுவார்கள் என பெருந்தோட்ட மற்றும் சமூக தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்தியாரத்ன தெரிவித்துள்ளார். மலையக மக்கள் கடந்த காலங்களில் எதிர்கொண்ட ஏமாற்றங்கள் இனியும் தொடராது எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சமந்த வித்தியாரத்ன தெரிவித்துள்ளார். மலையக மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கென அடிப்படை வசதிகள் இல்லை. அவர்களும் இந்த நாட்டின் பிரஜைகள்தான். அவர்களுக்கு நாம் செய்யும் சேவை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என நினைக்கின்றோம். அதிகளவானவர்கள் அடையாள அட்டையின்றி உள்ளனர். பிறப்புச் சான்றிதழ் இன்றியும் இருக்கின்றனர். தூய்மை இலங்கை திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட சில லயன் பகுதிகளை மறுசீரமைக்கும் பணிகள் ஆரம்பமாகி உள்ளது. அதுடன் அவர்களுக்கான பிறப்புச் சான்றிதழ்கள் அடையாள அட்டை பெற்றுக் கொடுக்கும் பணியும் ஆரம்பமாகி உள்ளது. பாதை வசதிகளின்றி பல பெருந்தோட்ட மக்கள் இக்கட்டான நிலையில் உள்ளனர். பெருந்தோட்ட கம்பெனிகளின் இடம் என்பதால் அங்கு பாதை வசதிகளை செய்ய முடியாது என கடந்த அரசாங்கங்கள் கூறின. இவர்கள்தான் இந்த உடன்படிக்கையை செய்தனர். என்றாலும் பாதைகள் செய்வதனூடாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் தான் அதிக நன்மையடையும் என நினைக்கின்றோம்.
கட்டங்கட்டமாக அவர்களுக்கான பாதை வசதியை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுப்போம். இந்திய தூதரகத்துடன் வீடுகளை அமைப்பதற்கான இணக்கப்பாடுகளை எட்டியுள்ளோம். இந்த வருடத்தில் 5500 வீடுகள் முதல் கட்டமாக அமைக்கப்படும். கடந்த அரசாங்கங்கள் செய்துள்ளன, இல்லை என கூறவில்லை. ஆனால் அவை திருப்திகரமான பணி அல்ல. அவர்கள் நினைத்திருந்தால் பல பணிகளை செய்திருக்க முடியும். அந்த மக்களுக்கு இன்னமும் முகவரி இல்லை. தபால் திணைக்களத்துடன் இணைந்து விரைவில் அவர்களுக்கு முகவரியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வீடுகள் அரசியல் நோக்கங்களின் அடிப்படையிலேயே கடந்த காலங்களில் வழங்கப்பட்டிருந்தன. பலர் தமது வீடுகளை விற்றுள்ளனர். எதிர்காலத்தில் கட்டப்படும் வீடுகள் முதல் கட்டமாக அதிகமாக மண் சரிவை சந்தித்துள்ள மற்றும் பாதிப்புக்குள்ளாகியுள்ள மக்களுக்கே வழங்கப்படும். மலையக மக்களுக்காக தொண்டமான் இவ்வளவு காலமாக என்ன செய்தார் என விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் ஆபாசம் வெளியிட்டுள்ளார். தொண்டமானின் நாமத்தை விமர்சித்து அரசியலில் மாற்றத்தை கொண்டுவர முடியும் என்றால் அதனை கொண்டு வாருங்கள் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லார்கிட்டையும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நீங்க எல்லாரும் தோட்டப்புறத்துல இருக்க மக்கள் தான் நினைக்கிறது அனுதாபம். தோட்டப்புறத்துல இருக்க மக்கள் தான் உடனே நினைக்கிறது தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை வெறுமனே 10%. 90% நாங்க வெளியாட்கள் தான் அங்க வாழ்றோம். அதே நேரத்தில் தோட்ட தொழிலாளர்கள் நம்ம சொல்லி ஒரு இடத்துல அடக்க முடியாது. எங்களுக்கு தேவை அனுதாபம் கிடையாது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, அங்கீகாரம். அனுதாபத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. கௌரவ வசந்த சமரசிங்க அமைச்சர் இங்க இருந்தாரு, அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்கவாதி. அவர் சொல்லட்டும், என்கிட்ட கெட்ட நோக்கம் இருக்கு தோட்ட மக்கள் சம்பந்தமா, மலையக மக்கள் சம்பந்தமா. நான் அதுக்கப்புறம் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல நாங்க நல்லது பண்ணணும்னு பார்க்க வரும்போது என் பின்னணியை நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கறீங்க. தொண்டமான் இவ்வளவு காலமா இருந்திருக்காரு, நாங்க இவ்வளவு காலமா இருந்தனால தான் இன்னைக்கு இந்த நாட்டில் தோட்ட மக்கள் வாழ்றாங்க. இன்னைக்கு கௌரவ உறுப்பினர் சொல்றாங்க தேசிய மக்கள் சக்தி நாங்க 5400 வீடுகளை கொடுத்திருக்கோம். 4 மாசத்துல எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும்? காணி உறுதி பத்திரத்தோட குழந்தை 1 மாசத்துல பிறக்க முடியுமா? தொண்டமான் என்கிற நாமத்தை எவ்வளவுதான் நீங்க விமர்சிச்சு அரசியல் செய்யணுமோ செய்யுங்க. ஆனா அரசியல் மேடையில் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். எனக்கு கௌரவ அமைச்சர் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டா நான் சந்தோஷமா இருக்கு. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறது மாடி வீடா, தனி வீடா, காணி உரிமையா, இல்லாட்டி அவங்களை வெளியேற்ற போறீங்களா? ஏன்னா நீங்க ஒரே ஒரு மீட்டிங்ல உட்காந்து கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றாரு மாடி வீடு வராது, நீங்க சொல்றீங்க மாடி வீடு வரும். நாங்க காணி உரிமை வழங்குறதுக்காண்டி 3 அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிச்சிருக்கோம் கௌரவ அமைச்சர் அவர்களே. ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெற்றிகரமாக மேற்கொண்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க பலன்களை தந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தல் உட்பட விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழான அளவுருக்களை நடைமுறைப்படுத்துவதன் அடிப்படையில் 4வது தவணை நிதி விடுவிப்புக்கு அதனை நிறைவேற்றுக் குழு அனுமதி அளிக்கும் என நிதியம் கூறியுள்ளது. விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் 3வது மீளாய்வு தொடர்பாக ஸ்ரீலங்கா அதிகாரிகளுக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையில் ஊழியர் மட்ட உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக நிதியத்தின் தொடர்பாளர் திணைக்கள பணிப்பாளரும் பேச்சாளருமான ஜூலி கொசாக் கூறியுள்ளார். இந்த நிலையில் இந்த மீளாய்வுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழு அனுமதி வழங்கும் பட்சத்தில் இலங்கை $333 மில்லியன் தவணை கடனுதவியை பெற்றுக் கொள்ளும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் வாரங்களில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவின் சந்திப்பு நடத்தப்படும் எனவும் ஜோலி கொசாக் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்ட வெற்றிகரமான மறுசீரமைப்புகளால் நாட்டின் பொருளாதாரம் கடந்த ஆண்டின் இறுதி காலாண்டில் 5.5% விரிவடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடிப்படை பணவீக்கம் மிகவும் குறைந்த அளவில் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதுடன் கடந்த ஆண்டு இறுதியில் சர்வதேச கையிருப்பும் $6.1 பில்லியன் அதிகரித்துள்ளதாக ஜோலி கொசா குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் வரவு செலவு திட்டமானது விரிவாக்கப்பட்டு கடன் வசதி திட்டத்தின் கீழான அளவுருக்களுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் 17ஆம் தேதி வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும் எனவும்
எனவும் கோரியுள்ள பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலிக் அன்றைய தினம் கடுமையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கான வாகன தரிப்பிடம் மூடப்பட்டிருக்கும் என்பதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாழ்க்கை துணையை மாத்திரம் அழைத்து வர முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஏனைய விருந்தினர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதுடன் நாடாளுமன்ற காட்சி கூடத்தில் அழைப்பு விடுக்கப்பட்ட விருந்தினர்கள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் பிரதி சபாநாயகர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 17 இந்திய கடற்தொழிலாளர்களில் 13 பேர் மன்னார் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரம் 2 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 2 பேருக்கு 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 இந்திய கடற்றொழிலாளர்கள் கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் திகதி தலைமன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மீளவும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது 17 கடற்றொழிலாளர்களில் 2 கைவிரல்கள் அடையாளங்கள் பெறப்படாத காரணங்களினால் அவர்களை எதிர்வரும் 13ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு, மேலும் 2 பேர் 2வது தடவையாகவும் எல்லை தாண்டி சட்டவிரோத இழுவை மடி வேலையை பயன்படுத்தி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றத்திற்காக 2 வருட கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. ஏனைய 13 பேருக்கும் தலா 50,000 ரூபாய் தண்டப்பணத்துடன் கூடிய 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு 10 வருட சிறை தண்டனையை விதிக்கப்பட்டு மன்னார் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. ஆலயங்கள் மற்றும் நிகழ்வுகளில் ஒலிபெருக்களை பயன்படுத்தும் போது ஏனையவர்களுக்கு இடையூறு ஏற்படாதவாறு பயன்படுத்துமாறு யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். அதிகளவான சத்தத்துடன் ஒலிபெருக்களை பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மருதலிங்கம் பிரதீபன் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் எங்களுடைய ஆலய அதனுடைய நிர்வாகிகள் அல்லது அதனுடைய தர்மகர்த்தாக்களை தயவாக வேண்டிக் கொள்வது உங்களுடைய ஆலய பூசைகளை ஏனைய பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையிலே மட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு வினயமாக கேட்டுக்கொள்ளுகின்ற அதே வேளையிலே ஏனைய நிகழ்வுகளிலும் இரவுகளிலே நடைபெறுகின்ற அல்லது பகலிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே அபரிவிதமான சத்த ஒலிகளோடு நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. இதனாலே அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு மட்டுமல்ல அயலிலே வசிக்கின்ற வயோதிபர்கள் ஏனைய கல்வி கேட்கின்ற மாணவர்களுக்கு பல அசௌகரியங்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக இந்த கல்வி கற்கின்ற மாணவர்கள் இரவு வேளைகளிலே தங்களுடைய கல்விக்கு இடையூறு ஏற்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே அதை நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை, அதாவது போலீசார் உண்மையிலே அதற்குரிய எத்தனை டெசிமெல் என்ற அளவிலே அதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை போலீசாருக்கு இருக்கின்ற. இது தொடர்பாக நாங்கள் எழுத்து மூலம் போலீசாருக்கு அறிவிக்க இருக்கின்றோம். ஆகவே போலீசார் மூலம் நடவடிக்கை எடுப்பதற்கு முதற்கட்டமாக அனைவரும் ஒரு நிகழ்வு நடைபெறுகின்ற போது அந்த நிகழ்வை கேட்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அதனை மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே சில இடங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே ஆட்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளாத போது குறைவாக இருக்கின்ற போதும் ஒலி பெருக்கிகள் பல இடங்களிலே, அதாவது பல ஒரு கிலோமீட்டருக்கு உட்பட்ட வகையிலே அல்லது பல தூரங்களிலே அந்த ஒலிபெருக்கிகள் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அயல் பகுதிகளிலே வாழுகின்றவர்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு உள்ளாகின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக இந்த நிகழ்வுகளை நடத்துபவர்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தி செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தொடர்பாக பொதுமக்கள் இவ்வாறான அசௌகரியங்கள் நாங்கள் நேற்று நடந்த கலந்துரையாடலே பொதுமக்களுக்கு தொடர்பாக தெளிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றோம். ஆக இவ்வாறான அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்ற பொதுமக்கள் உடனடியாகவே உங்களுடைய முறைப்பாடுகளை பிரதேச செயலகங்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் பிரதேச செயலாளர்கள் அதனை உடனடியாகவே போலீசாருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதனை அந்த ஒலியினுடைய அளவை மட்டுப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வார்கள். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. வவுனியா ஏனைய வீதியில் பயணித்த உந்துருளி ஒன்று நேற்றிரவு திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. வவுனியா நகரிலிருந்து சென்ற குறித்த உந்துருளி வவுனியா மகா வித்தியாலயத்தை அண்மித்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பின்னர் மீண்டும் புறப்பட தயாரான போது திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. குறித்த தீயை கட்டுப்படுத்த உந்துருளியின் சாரதி மற்றும் வீதியால் சென்றோர் முயன்ற போதிலும் உந்துருளி எரிந்து நாசமாகிய பின் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலக பிரிவில் சில கிராமங்களுக்கு செல்லும் அதி உயர் மின்சார தூண்கள் சரிந்து விழுந்துள்ளன. இதனால் மின்சார கம்பிகள் அறுந்து விழுந்ததில் 1 மாதத்திற்கு மேலாக மின்சாரம் தடைபட்டுள்ளதாக குறித்த பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர்.
கடந்த 2024 நவம்பர் மாதம் ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் குறித்த மின்சார தூண்கள் சரிந்து விழுந்ததாகவும் உரிய அதிகாரிகளுக்கு இது குறித்து தகவல் வழங்கியும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குறித்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு செயல்முறையை விரிவுபடுத்தும் நோக்கில் அம்பாறை மாவட்ட செயலகத்தில் இன்று மக்கள் சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார். குறித்த நிகழ்வில் பொதுமக்கள் அவர்களது பிரச்சினைகளை பொறுப்பான அதிகாரிகளிடம் தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டதுடன் அதேவேளை ஆளுநர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோரிடமும் அவரது பிரச்சினைகளை முன்வைக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபரை பதவி விலக கோரும் கோரிக்கைகள் தீவிரம். அரச தலைவர் அனுரவும் பதவி விலக அறிவுறுத்துவதாக தகவல். பிப்ரவரி 4 கருத்த கொடி ஏற்றிய தமிழர்களை கைது செய்ய சிங்கள இனவாதிகள் அழுத்தம். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை பிடிக்குமாறு சரத் வீரசேகர வன்மம். ஆட்சியின் முடிவுக்கிடையில் மலையக மக்களுக்கு தீர்வு என்கிறது தேசிய மக்கள் சக்தி. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீதான அரசின் விமர்சனத்துக்கு ஜீவன் பதிலடி. ரஷ்யாவில் அதிகளவில் இரகசியமாக செயற்படும் ஸ்ரீலங்கா கூலிப்படை துருப்புக்கள். இதுவரை 59 பேர் பலி என்பதை ஒத்துக்கொண்ட அனுர அரசாங்கம். பிரித்தானியாவில் பதிவிட அனுமதி மற்றும் குடியுரிமை விதிகளை இருக்க கோரும் எதிர்க்கட்சி. பதிவிட உரிமைக்கு 10 ஆண்டு காத்திருப்பு வேண்டுமாம். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் மீதான டொனால்ட் டிரம்பின் தடைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்ப்பு. நீதி வழங்கும் பணிகள் தொடரும் என நீதிமன்ற கட்டமைப்பு உறுதி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி 11-15 ரோக்காய் பாரிஸ் 10 லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.